கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படும் இலவச திரிபோசா பல மாதங்களாக சில பிராந்திய சுகாதார அதிகார அலுவலகங்களுக்கு கிடைக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவு விநியோகத்தை வழங்க முடியாததால் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாக குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திரிபோசா உற்பத்திக்கு தேவையான சோளம் போதுமான அளவு இல்லாததே இதற்கு காரணம் என்று இலங்கை திரிபோசா நிறுவனத்தின் தலைவர் அமல் அத்நாயக்க கூறியுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டில் 4800 மெட்ரிக் டன் சோளத்தை இறக்குமதி செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அண்மையில் அந்த அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமைச்சரவை ஒப்புதல் நிலுவையில் உள்ள நிலையில் 2000 மெட்ரிக் டன் சோளம் 3 வாரங்களுக்கு மேலாக சுங்கச்சாவடியில் தேங்கி நிற்கின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை திரிபோசா நிறுவனத்தின் தலைவர் தனது நிறுவனம் கோரிய அளவில் 300 மெட்ரிக் டன் மட்டுமே பெற்றதாகவும் இது தேவையை பூர்த்தி செய்யும் அளவு திரிபோசாவை உற்பத்தி செய்ய போதுமானது இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் தேவையான அளவு திரிபோசா மேல் மாகாணத்தில் உள்ள அனைத்து பிராந்திய சுகாதார அதிகாரிகள் அலுவலகங்களுக்கும் ரத்னபுரி, கேகாலை மற்றும் புத்தள மாவட்டங்களில் உள்ள பிராந்திய சுகாதார அதிகாரிகள் அலுவலகங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரம் உற்பத்தி செய்யப்படும் திரிபோசாவை விநியோகிப்பதில் சிக்கல்கள் எழுந்துள்ளதாகவும் போக்குவரத்துக்கு போதுமான லோரிகள் இல்லாமையே இதற்கு காரணம் என்றும் இலங்கை திரிபோசா நிறுவனத்தின் தலைவர் அமல் அதநாயக்க தெரிவித்துள்ளார்.